ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ராமேஸ்வரம். நம்ம நேரடியாக இன்றைக்கி ராமேஸ்வரத்துக்கு தான் போக போகிறோம். ராமேஸ்வரத்தில் குண்டுமல்லி செடியை வந்து எப்படியெல்லாம் வந்து வளர்க்குறாங்க, அதே போல் வந்து தாய் செடியிலேருந்து எப்படி கட் பண்ணி அந்த செடியிலிருந்து எப்படிலாம் நடுறாங்க மணற்பரப்பில் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ண போகிறேன். அந்த தாய் செடியிலேருந்து எப்படிலாம் கட் பண்ணி அந்த செடியை வந்து நட்டு உங்களுக்கு ஒரு செடியாக கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோவும் கூட. அதே போல் வந்து அந்த நண்பருடைய மொபைல் நம்பரும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது செடிகள் தேவைப்பட்டால், குண்டுமல்லி செடி தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விதமாக கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான சூப்பரான செடியும் கூட கிடைக்கும். அப்புறம் நீங்கள் எவ்வளோ செடி வேணும் அப்படின்னாலையும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கிடைக்கும். நீங்கள் கேட்டு வந்து இந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கேட்டு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ராமேஸ்வரம். ஓகே, நம்ம அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸை கொடுத்துருவோம். இப்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச நபர் வந்து எங்கேயோ வந்து வெளியில் இருக்காங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு ஒரு நண்பர்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து எங்கேயோ வெளியில் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சில தவறுங்களை நாம் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களுக்கு நிறைய ஃபோன் பண்ணியிருப்போம், அதே போல் மெசேஜ் பண்ணியிருப்போம். இப்போது நிறைய பேருக்கு சண்டை வர்றது என்னென்னா, திடீர்னு ஒருத்தருக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுவீங்க. அப்படி எஸ்எம்எஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து சரியாக எஸ்எம்எஸ் பண்ண மாட்டாங்க. உடனே நமக்கு வந்து ஒரு கோபம் வரும். என்னென்னா, என்னடா இது நம்ம இத்தனை எஸ்எம்எஸ் பண்ணுறோம், நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் கூட ரிப்ளை கிடைக்கலையே அப்படின்றது. அதை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களை அவங்க நினச்சிட்டு தான் இருப்பாங்க. இருந்தால் கூட அவங்களுக்கு சரியான நேரம் இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு உங்களோட பேசுகிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். அதே போல் வந்து உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் ரிப்ளை பண்ணுற அளவுக்கு கூட டைம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட அனுப்பாமல் இருப்பாங்க, எஸ்எம்எஸ் அனுப்பாமல் இருப்பாங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட பேசாமலேயும் இருப்பாங்க. நாம் அதுக்காகவே ஐயோ எனக்கு வந்து எஸ்எம்எஸ் ரிப்ளைவே பண்ணலையே, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு அவங்க மேலே கோவப்படுறது ரொம்ப ரொம்ப தவறு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிடிச்சவங்க கண்டிப்பாக உங்களை நினச்சிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்காமல் இருக்க மாட்டாங்க. அதனால் தக்க சமயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அதே மாதிரி எஸ்எம்எஸ்ஸும் ரிப்ளை பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து அதுக்குள்ளே குறைவாக எடை போட வேணாம். அதனால் அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதிக அளவு நேசிக்க பாருங்கள் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் அடுத்து தாய் செடியை பற்றி நாம் பார்க்க போகலாம். வாங்க, அது ஒரு சூப்பரான ஒரு பாட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க போயிடலாமே. பார்க்கலாமா? இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் குண்டுமல்லி செடியோடைய தாய் செடிகள். இதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், கட் பண்ணுற வீடியோவும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு செடியும் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி கட் பண்ணி எடுப்பாங்க. செடி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள், கிளக்கிளையாக நல்லா இருக்குது, பச்சை பசேல்னு அழகாகவும் இருக்குது. பாருங்கள், நல்லா கட் பண்ணியாச்சு, எடுத்துகிட்டு போகிறாரு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் மணலில் வந்து போட்டு நடுவாங்க. அது எப்படி நடுறாங்கன்றதை இப்போ பாருங்கள், காட்டுறேன். எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி தான் ஒரே லைனாக எல்லா செடியும் நட்டுட்டு வருவாங்க. மணல் பகுதியில் பாருங்கள், எல்லாமே எடுத்து செடி நட்டுட்டு வர பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் நட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா நாளடைவில் அப்படியே துளிராக வந்து செடியாக மாறும். வேரும் வந்து நல்ல மணல் பரப்புன்றதுனால வந்து நல்ல தாராளமாக வேர் வந்து நல்ல சீக்கிரமாக இறங்கும். அதே மாதிரி சல்லி வேர் மாதிரி நிறைய வேர்கள் வந்து நிறைய இருக்கும் இந்த மணல் பரப்பில் இருக்கிற செடிங்களுக்கு வந்து. ஒவ்வொரு செடி ஒரு குழிக்கு வந்து 3 அல்லது 4, அதாவது சின்னது 1 பெருசு 1 அந்த மாதிரி போட்டு கலந்து நடுறாரு.
உங்களுக்கு செடிகள் வேணும் அப்படின்னா இந்த இவங்களுடைய நர்சரி கார்டன் பேர் வந்து ஜெயம் நர்சரி கார்டன். ஜெயம் நர்சரி கார்டன் இவங்களுடைய பேர் வந்து. அதனால் வந்து நீங்கள் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க பேசுவாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட கேட்கலாம். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து ராமேஸ்வரம்